அத்தை, பிங்கியும் பப்ளியும் டியூஷனுக்கு போயிருக்காங்க. நான் போய் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துடுறேன் அத்தை. போயிட்டு வந்துடட்டுமா? நீங்க வீட்டுல பத்திரமா இருங்க, பூட்டிட்டு இருந்துக்கோங்க. சரியா? நான் போயிட்டு சீக்கிரமாவே நான் வந்துட பாத்துடுறேன். போயிட்டு வாமா, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமா பசங்களை கூட்டிக்கிட்டு வந்துரு. என்னாச்சு? இவ போயிட்டு சீக்கிரம் வாரேன்னா இவ்வளோ நேரம் ஆயிட்டு இன்னும் காணோம். வர்ற வழியில இந்த பிள்ளைங்க பிங்கி வேற பர்கரை வாங்கித்தா, பீஸாவை வாங்கித்தான்னு, பானிபூரிய வாங்கித்தான்னு என்னத்தையாவது தின்னுட்டு தான் வருங்க. ச்சே, பசிக்க வேற செய்யுது. மணி வேற 8:30 ஆகுது. என்னதாவது சாப்பிட முதல்ல இருக்கான்னு பாப்போம். ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு முதல்ல பாப்போம். இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இந்த பிங்கி என்னத்தை விட்டு வைக்க போகுது? என்னத்தை வச்சாலும் எல்லாத்தையும் எடுத்து தின்னுட்டு தான் மறு வேலை பாப்பா. ஒண்ணும் இல்ல போ. இது என்னது? இது என்ன புதுசா ஒரு டப்பா கணக்கு இருக்கு? ஆமா இல்ல, ஏதோ வெளிநாட்டுல இருந்து அல்வா என்னவோ வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னால, அந்த அல்வாவா இது? ஆமா, அந்த அல்வா கணக்கு தான் இருக்கு. பார்க்கவே வித்தியாசமா இல்ல இருக்கு. கலர் வேற இப்படி இருக்கு. சரி, நம்ம திறந்து உள்ள எப்படிதான் இருக்குன்னு பாப்போம். ஆமா, அல்வா தான் இது. சரி, ஒரு தட்டுல போட்டு நம்ம கொஞ்சமா முதல்ல சாப்பிட்டுதான் பாப்போம். அல்வா என்ன இந்த கலர்ல இருக்கு? இது என்ன அல்வா? ப்ளூபெர்ரி அல்வாவா இருக்குமோ? அதுதான் இப்ப எல்லாம் புதுசு புதுசா அல்வாவா செய்தாங்களே. சரி, நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். நெய் கொஞ்சம் கூட போட்டிருக்காங்க போல, அதுதான் இப்படி நல்லா வழுக்கு வழுக்குண்டுகிட்டு இருக்கு. ஆமா, இது என்ன ஸ்பூன்லயே ஒட்ட மாட்டேக்கு. சரி, கையில கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவோம். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கேன். சரி, பசிக்கு நமக்கு ருசியா தெரிய போகுது. ருசியெல்லாம் ரொம்ப இல்ல. சரி, ஆனாலும் பரவாயில்ல, லபக்கு லபக்குன்னு கொஞ்சம் சாப்பிடுவோம். நல்லா தான் இருக்கு. பசிக்கு என்னத்தையும் ஒண்ணு சாப்பிட்டு வைப்போம். பிறகு இந்த சைலஜா வந்தான்னு பாத்துக்கிறோம். அத்தே, அத்தே. ஏய் பிங்கி, சீக்கிரம் வாடி, பாட்டிக்கு வேற சாப்பாடு. ஐயோ பாத்தே, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடுகால இப்படி விழுந்து கிடக்கீங்க? ஐயோ பாட்டி, பாட்டி எந்திரி, பாட்டி எந்திரி. ஐயோ பாட்டி, உனக்கு என்ன பாட்டி ஆச்சு? ஐயோ பாட்டி, உனக்கு என்ன பாட்டி ஆச்சு? ஐயோ இப்படி வெளியில விழுந்து கிடக்கியே. ஐயோ அம்மா, அம்மா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுவோமா? பாட்டிக்கு எதுவும் ஆயிடுச்சு. பாட்டி செத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா. ஐயோ பிங்கி, சும்மா இரு. போய் துணி ஏதாவது எடுத்துட்டு வா. பாட்டிக்கு கொஞ்சம் தண்ணியை முகத்துல தெளிப்போம். ஐயோ அம்மா, இங்க பாருமா, பாட்டி மூச்சு பயிற்சி இல்லாம கிடக்கு. பாட்டி செத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா. பாட்டி செத்து போயிட்டியா நீ? ஐயோ, எங்க பாட்டி செத்துருச்சே. ஆமா. ஐயோ பிங்கி, வாய மூடு. முதல்ல பாட்டிக்கு என்ன கிடையாது, ஏதோ மயங்கிதான் விழுந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, முகத்துல தெளிப்போம். ஏப்பா, எம்மா, எம்மா சைலஜா வந்துட்டியாமா? அப்படியே கைத்தாங்களா என்னைய கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் உட்கார வைமா. ஏப்பா, என்ன கண்ணை கெட்டிக்கிட்டு வருது எனக்கு இப்பவே. கொஞ்சம் கைத்தாங்களா என்னைய தூக்கி கொஞ்சம் உட்கார வைமா. ஐயோ பாட்டி, பாட்டி கைய கொடு, கைய கொடு. என்ன அத்தை, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன செய்யுது உங்களுக்கு? ஐயோ என்னம்மா சொல்றது? ஏம்மா நீ போயிட்டியா? எனக்கு வேற ரொம்ப பசி. அப்படித்தாமா, கொஞ்சம் மெதுவா என்னைய தூக்கி உட்கார வை. நீ வேற போயிட்டியாமா? வர நேரம் ஆயிருச்சு, ரொம்ப பசிச்சுதுன்னு சொல்லிட்டு இங்க நான் ஒரு அல்வா கிண்டி வச்சிருந்தல்ல, நீ அந்த அல்வாவை சாப்பிட்டேம்மா. அதுக்கப்புறமா தான் கண்ணை கெட்டிக்கிட்டு வந்துருச்சு பாத்துக்கோ. வயிற்றுக்குள்ளெல்லாம் வேற என்னவோ ஒரு என்னது அல்வாவா? அத்தை, நான் எங்க அல்வா கிண்டி வச்சேன்? நான்லாம் ஒரு அல்வாவும் கிண்டல. நீங்க எதை சாப்பிட்டீங்க? இங்க ப்ளூ கலர்ல ஒரு டப்பால இருந்துச்சுல அல்வா, அந்த அல்வாவை தான் சாப்பிட்டேன். என்னது ப்ளூ கலர்ல டப்பால அல்வாவா? ஆமா, இங்க பாரு, இந்த டப்பாலதான் அல்வா இருந்துச்சு. அந்த அந்த அல்வாவை தான் ஃபுல்லா சாப்பிட்டேன். நல்ல பெருசா ஒன்னும் டேஸ்ட் எல்லாம் இல்ல, ஆனா பசிக்கு கொஞ்சம் சாப்பிடுவோமே. என்ன? ஐயோ அத்தை, அது அல்வாவே கிடையாது. அது இந்த பிங்கியும் பப்ளியும் விளையாடுறதுக்கு வச்சது ஸ்லைம்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாவே விளையாட்டு பொருள். கையில போட்டு உருட்டி பரட்டி. என்னது விளையாட்டு சாமானா? விளையாட்டு சாமானையா இப்படி அல்வா கணக்க வச்சீங்க? ஐயோ அத்தை, நீங்க ஸ்லைமை போய் சாப்பிட்டுருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி பண்ணிருக்கு, கண்ணை கெட்டிக்கிட்டு வந்திருக்கு, மயங்கி விழுந்திருக்கீங்க. என்ன தேடி சொல்ற? நல்லா இருந்துச்சேடி. ஐயோ என்ன தாத்த, ஏன் பாட்டி ப்ளூ கலர்ல இருந்திருக்கு? எந்த ஊர்ல ப்ளூ கலர்ல அல்வா இருந்துச்சு? நீ போய் அதை போய் எடுத்து சாப்பிட்டுருக்க? ப்ளூ கலர்ல எவனாவது அல்வா கிண்டுவானா? என் ஸ்லைம் வேற போச்ச பாட்டி. சாப்பிட்டது என்னது
பிங்கி சும்மா இருடி, எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு. பாட்டியே பொழைச்சதே மறுபொழப்பு, உனக்கு ஸ்லைமு போச்சா? முதல்ல பாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். ஆமா பாட்டி, முதல்ல தயவு செய்து நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு, போயிட்டு பாத்துட்டு வா. என்னடி இது ஸ்லைமா? அது நான் அல்வான்னு நினைச்சு சாப்பிட்டேன், ப்ளூ கலர்ல இருந்தது. நீ ஏதோ ப்ளூபெரி அல்வா பண்ணியோ என்னத்த பண்ணியோன்ட்டு அதை போய் நான் சாப்பிட்டுட்டேன்டி. நல்லா வழுக்கு வழுக்குன்னு இருந்துச்சு, நெய்யெல்லாம் கூட போட்டிருக்கேன்னு நல்லா சாப்பிட்டுட்டேன்னு. ஐயோ அத்தை, முதல்ல வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், வயிற்றுல அது ஏதாவது பண்ணிட போகுது. ஆமா ஆமா, முதல்ல பாட்டியை கூட்டிக்கிட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போங்க பாட்டி. போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு ஸ்லைமையும் சேர்த்து வாங்கிக்கிட்டு வாங்க. சை.